நாட்டுப்படத்து விஷயங்களை முடிச்சுக்கலாம். நகரப்படத்துக்கு போகலாம். இங்கே இருந்தால் ரொம்ப நேரம் ஆகிடும்ல. நகரப்படலத்தை கொஞ்சம் பார்ப்போம். நகரத்தை இங்கே காஞ்சி நகரத்தை எடுத்துக்கொள்கிறார். வடமொழி ஸ்காந்தமும் காஞ்சியிலிருந்து தான் தொடங்குகிறது. காஞ்சி நகரத்தை எடுத்துக்கொள்கிறார். காஞ்சி நகரம் எல்லா தேவர்களும் வழிபாட்டுக்கு வந்து செல்கின்ற நகரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த காஞ்சி நகரம் இறைவனால் படைக்கப்பட்ட சிருஷ்டியில ஈஸ்வர சிருஷ்டின்னு ஒன்று உண்டு, பிரம்ம சிருஷ்டின்னு ஒன்று உண்டுங்க. பிரம்ம சிருஷ்டி அழியும், ஈஸ்வர சிருஷ்டி ஊழி காலத்தில் அழியாது அப்படிங்கிறது ஒரு கொள்கை. காஞ்சிபுரத்தை ஈஸ்வர சிருஷ்டி என்ற ஸ்தலத்தில் அவர் சேர்த்திருக்கிறார். அதனால அந்த காஞ்சிபுரத்துக்கு ஒப்பான வேறு நகரம் இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த காஞ்சிபுரத்தில் சிவபரம்பொருள் நிலையாக தங்கி இருக்கிறது. ஊழி காலத்தில் ஜலப்பிரளயம், நீர் மிகுந்து எல்லாவற்றையும் அழித்து கொள்ளுகிறது. ஆனால் காஞ்சிபுரத்தை அழிக்கிறதுல காஞ்சிபுரத்தை சுற்றி இருந்து கொண்டு அந்த நிலையை சொல்ல வர்றாருங்க. அது எப்படின்னு கேட்டால், சிவபரஞ்சோடக்குள்ள உள்ளே இருக்கிறது. சிவபரஞ்சோடனுடைய வியாபகத்தில் ஆன்மாக்கள் இருக்கின்றன. அந்த ஆன்மாக்களுக்காக அந்த மாயைகள் இருக்கின்றன. அதை போல கொண்டு வந்து காட்டுறாங்க காஞ்சிபுரம். அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற உயிரினங்கள் அதுக்கு பின்னாலும் மாயையால் வளைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது 8வது செவியில் இருக்குதுங்க. உயிர், இறைவன், மாயை, காஞ்சிபுரம், இறைவன், கடல்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து 35வது பாட்டில் தவச்சாலைகளை பற்றி பேசியிருக்கிறாருங்க. அது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். தவசிகள் இந்த யோக மார்க்கத்தை பாடுறாரு. அதுக்காக தான் அந்த பாட்டை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். கையில் நீர்க்கரகம் வச்சுருப்பாங்க, அதுக்கு குண்டிகைன்னு பேர். அது ஒரு பக்கம் இப்படி வச்சுட்டாங்க. வச்சுட்டு யோக ஆசனத்தில் உட்காந்துட்டாங்க. யோக ஆசனத்தில் உட்கார பொழுது இந்த காற்று இப்படியில் போயிட்டு இருக்குது. இதை உள்ளே இழுத்து கும்பகம் பண்ணி சுழுமுனையில் வழியாக மேலே ஏற்றுக்கிறார்கள். அப்புறம் கண்ணை மூக்கு நுனியை பார்க்குமாறு, இது ஒரு ஆசனம், மூக்கு நுனியை பார்க்குமாறு வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி இறைவனுடைய திருவடி இது இந்த ஆசனம் சொல்லிக் கொடுக்குறவங்க கூட சொல்லுவாங்க. ஆசனம் சொல்லி கொடுக்குற பொழுது உள்ள சிவ தியானமும் கூடவே இருக்கும். சிவ தியானத்தோடு மந்திரமும் கூட நினைப்பில் இருந்து கொண்டிருக்கணும். அப்போ மந்திரம், சிவம், அப்போ நாம் செய்கின்ற ஆசனம், இந்த 3 சேர்ந்து தான் பயன் தருமே தவிர வெறும் ஆசனம் மட்டும் பயன் தராது. வெறும் ஆசனம் மட்டும் அது உடம்புக்கு நன்மை, அவ்வளவுதான். ஆன்மாவுக்கு அது நன்மை இல்லை. ஆகையினால இவர் நம்ம இறைவனுடைய திருவடியை மனத்திலே அடக்கி கொண்டு தவம் புரிகிறார்கள். அத்தகைய தவச்சாலைகள் அந்த ஊரில் நிறைய இருக்குதுன்னு பார்க்க அந்த அந்த பாட்டை பார்த்து கொள்ளுங்க. தூங்கு குண்டிகை அருகுற, குண்டிகை நீர்க்கரகம், தூங்குதல்லாம் தூங்குதல், அது பக்கத்தில் இருக்குது. கால் எதிர் தூண்டி, இது முதல் வேலை. பிராணவாயுவை எதிரே தூண்டுதல். கால் எதிர் தூண்டி, எதிரே தூண்டுதல் சுழுமுனை வழியிலே செல்லுமாறு செய்தல். ஓங்கு நாசி மேல் விதிமுறை நயனங்கள் உறுத்தி, மூக்கு நுனியில கண்ணுடைய பார்வைப்படுமாறு உறுத்தி, ஆங்கோர் ஆசனத்து இருந்து அரண்அடி அகத்து அடக்கி இறைவனுடைய திருவடியை மனத்தில் வைத்துக் கொள்ளும். பாங்கர் மாதவம் புரிகுணர் சாலைகள் பலவால், தவசிகள் இருக்கிற இடம்னு சொன்னாரு. அதுல யோக மார்க்கத்தை கொஞ்சம் சொல்லியிருக்கிறார். பிராணவாயுவை சுழுமுனை வழியிலே செலுத்துதல், நயனத்தை நாசி நுனியிலே நிறுத்துதல், அதுக்குரிய ஆசனத்துல பத்மாசனத்துல இருக்கலாம், சிங்காசனத்துல இருக்கலாம், அது அவங்க சௌகரியத்தை பொறுத்து அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாருங்க. அது 35வது பாட்டு. இனி 41வது பாட்டுல தொண்டர் கூட்டத்தை பற்றி பேசுகிறார். தொண்டர் கூட்டத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லி இருக்கிறாங்க. ஐம்புலன் ஒருங்குற நடாத்திய கொள்கை தொண்டர் கூட்டம். அதாவது கண்ணு சிவபெருமானுடைய திருவுருவை பார்க்கிறது என்று சொன்னா, கண்ணு தானே பார்க்குது, நாம வேற எதையாவது கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு காது போடக்கூடாது. அதுவும் அதுதான் அனுபவிக்கும். அதை சொல்றார். கண்டு கேட்டு அவை உண்டு உயிர்த்து உற்று அறி கருவி கொண்ட ஐம்புலன் ஒருங்குற நடாத்திய கொள்கை. ஒருங்கே செல்ல, தான் எந்த வழியில செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த வழியில அந்த 5ம் செல்லும்படியாய் நடாத்திய தொண்டர் கூட்டம் விழி வழி புனலுக, ஆனந்த மிதியினாலே கண்ணீர் அரும்புகிறது. தொழும் கை, கை எப்பொழுதும் தொழுதபடியே இருக்கிறது.
அப்படிப்பட்ட கூட்டம் அங்கே அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து 41 போச்சுன்னா 44ஆம் பாட்டுக்கு வாங்க. அந்த தளத்துல இருக்கிறவங்க எதை செய்தாலும் அது பக்திங்க. அத சொல்றார். நாட்டிய செயல் யாவையும் சிவனது நடனம். அங்க யாராவது நாடகம் ஆடுகிறான்னா அது சிவபெருமானுடைய நாட்டியமா தான் இருக்கும். பாட்டிசை திறம் யாவையும் அன்னதே, யாராவது பாட்டு பாடுறான்னா அது சிவபெருமானை பற்றி பாட்டாக இருக்கும். பதியோர் கேட்டிருப்பன யாவையும் அவன் இசை கேள்வி. அங்க இருக்கிறவங்க யாராவது சொல்றதை கேட்கிறாங்கன்னா சிவபெருமானுடைய புகழைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் யாவையும் அன்னவன் தொண்டு செய் கூட்டம். அங்கே கூடியிருக்கிற மக்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு தொண்டு செய்கின்ற கூட்டமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சிவஸ்தலத்துல எல்லாரும் சிவசிந்தனையோடு சிவத்துக்குரிய செயலோடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அடுத்து 44ஆம் பாட்டு முடிஞ்சதா? 49ஆம் பாட்டு அது கொஞ்சம் பார்க்கலாம். தெருவில் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா படிக்கிறவங்க இருக்கிறாங்க, பணக்காரங்க இருக்கிறாங்க, சும்மா பொழுது போகிறவங்க இல்லை. அது சொல்றார். வெள்ளையாதி வியன் கவியாவையும். வெள்ளை என்பது வெண்பாவுக்கு பேர். வெள்ளை ஆதி, ஆதினா முதலிய அர்த்தம். முதலிய என்பதில் அகவல் கலி வஞ்சி ஆகிய வெள்ளை ஆதி வியன் கவியாவை தில்லிதின் மொழி தென்கலையே முதல் உள்ள பல்கலை ஓதுகின்றார்களும். தென்கலை என்பது நம்ம தமிழ் நூல்களை, பல்கலை என்பது வடமொழி முதலிய நூல்களை. இவற்றை ஓதுபவர்கள் தான் அந்த ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் வள்ளியோர்களும், வள்ளியோர்னா கொடுக்குறவங்கன்னு அர்த்தம், அவங்களும் அந்த இடத்த நிறைந்திருக்கிறார்கள். அப்படின்னு ஒரு ஊர் என்று சொன்னா 2 திறத்தா இருக்கணுங்க. நல்ல கல்வி உடையவன் இருக்கணும், செல்வம் உடையவன் இருக்கணும். அப்படின்னா தொழில் செய்யறவன் இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டா தொழில் செய்யாமல் செல்வம் சேராது இல்லை. அப்போ நல்ல முயற்சி செய்வோம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதில் அடங்கும். அப்படி எடுத்துக்கணும். அடுத்து சரிங்க, 75வது பாட்டு. முத்தித்தலம் 7 பேர் சொல்லி அந்த 7 தலத்திலும் இது ரொம்ப சிறந்த தலம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் 75. இனி 83ஆம் பாட்டு. மேலே நமினந்தி அடிகளை சொன்னார்ல, அதை போல இங்கே சாக்கிய நாயனாரையும் திருக்குறிப்பு தொண்ட நாயனாரையும் சொல்றாருங்க. ஒரு ஸ்தலம் என்று சொன்னா அந்த ஸ்தலத்துல சிவ பக்தர்கள் சிவ தொண்டர்கள் மிக்கு இருக்க வேண்டும். அது அந்த ஸ்தலத்துக்கு பெருமை. அதுல இந்த ஸ்தலத்துக்கு என்னன்னு கேட்டா சாக்கிய நாயனாரும் திருக்குறிப்பு தொண்ட நாயனாரும் இருந்து பணி செய்த தலம் ஆகையினால இது சிறந்த தலம் அப்படின்னு 83வது பாட்டை வச்சிருக்கிறார். அருசமயத்தில் கடந்த சைவத்தின் அன்றி வீடு இலதென தெளிந்து. சாக்கிய நாயனார் இதை பெரிய புராணத்துல நல்லாவே படிச்சிருப்பீங்க. ஆமா, சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது அதாவது வினைக்கொள்கை. சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை அப்படின்னு தெளிந்துதான் சைவ நெறிக்கு வந்திருக்கிறார். அதனால அருசமயத்தின் கடந்த 6 சமயங்களில் உயர்ந்திருக்கின்ற சைவ சமயம் கடந்த சைவத்தின் அன்றி வீடு இலது என தெளிந்து பிறர் அறியாது தொன்மை போல் இருந்து. அந்த வேடம் சாக்கியராயிருந்த, சாக்கியர்னா பௌத்தர்களுக்கு பேரு, அந்த வேடத்தோடவே இருந்து சிவ வழிபாடு செய்தார். பிறர் அறியாது தொன்மை போல் இருந்து பிஞ்சகன் மீது, பிஞ்சகன்னு போட்டிருக்கோம், சா இருந்தா அடிச்சிருக்க தப்பு, பிஞ்சகன் இருக்கணும், பிஞ்சகம் என்று சொல்லல. பிஞ்சகன் மீது கல்மலரால் எரிதரு தேரர். தேரர்னு பௌத்தர்ல ஒரு பிரிவினர், சாக்கிய நாயனார் குறிக்கிறது. அன்பர்தங் கலிங்கம் எழிலிகள் நனைத்தலும் சிரத்தை முறைபுரி சிலை மேல் மோதினோர். யாரு? திருக்குறிப்பு தொண்ட நாயனார். கலிங்கம்னா ஆடை. முத்தி பெற்று உடையது அம்மூர் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு அந்த 2 நாயன்மார்களாலே சிறப்பு உண்டாயிற்று அப்படின்னு சொன்னார். அடுத்தபடியா அந்த ஊர்ல 108 ஆலயங்கள் இருக்கின்றன. அதுல 28 கோயில்கள் சிறப்புடையன. அந்த 28ல சிவனுக்கு 20 கோயில், திருமாலுக்கு 8 கோயில் என்று ஒரு கணக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கோயில் பேரெல்லாமே பாடியிருக்கிறாருங்க. அது 88வது பாட்டில் இருக்குது. 88, 89, 90. 88வது பாட்டில் அந்த ஊரில் இருக்கிற கோயிலை சொன்னார். 89வது பாட்டில் சிவாலயங்கள் 20க்கு பேர் சொன்னார். 90வது பாட்டில் திருமால் கோவில் 8க்கு பேர் சொன்னார். இதில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சு போகணும். கச்சேபி சிவாச்சாரியார் சைவர், பாடுறது சிவபுராணம். ஆனாலும் அந்த ஊரில் இருக்கிற திருமால் கோயிலையும் விடாமல் சொல்லியிருக்கிறார். அதை பார்த்துக்கணும். திருமால் கோயிலையும் விடாமல் சொல்லியிருக்கிறார். சைவர்களுக்கு
ஒரு அடிப்படையான கொள்கை என்னன்னு கேட்டால், திருமால் சிறந்த சிவபக்தர். இதனால நான் ஞாபகம் வச்சுக்கணும். திருமால் சிறந்த சிவபக்தர், சிறந்த சிவனடியார், சிறந்த சிவயோகி. திருமால் சிறந்த சிவயோகி. திருமால் சிவோகம் பாவனையில் வல்லவர் அப்படிங்கிறது சைவர்களுக்கு கொள்கை. அவங்க ஒத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால இது சிவபுராணமாக இருந்தாலும் காஞ்சிபுரம் சிவஸ்தலமாக இருந்தாலும் அங்கே இருக்கிற வைணவ கோயிலையும் சொல்லியிருக்காரு. அப்படியான பௌத்தர்களுக்கு கோயிலுக்கு சமணர்களுக்கு கோயிலுக்கும், சமண காஞ்சி பௌத்த காஞ்சின்னு தனித்தனியாக இருக்குது. சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சின்னு இருக்கிற மாதிரி பெரிய காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம் சொல்கிறோம்ல. ஏகாம்பரநாதர் இருக்கிற இடம் வேற, வரதராஜ பெருமாள் இருக்கிற இடம் வேறையாச்சு. அதையே சொல்லலன்னு கேட்டால், வைதிக சமயமாகினால இதை ரெண்டையும் எடுத்துட்டு இருக்கிறார். அது அவைதிக சமயம் ஆகினால் அதை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு நாம் சொல்றோம். அடுத்தபடியா ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று உங்களுக்கு சொல்லணும். அதோட இந்த நகரப்படலத்தையும் நாம் முடிச்சிடலாம். 106வது பாட்டுங்க. முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கிற தலம் 6. அதை படை வீடுன்னு சொல்றோம். 6 படை வீடுன்னு சொல்றோம். 6 படை வீடு அப்படின்னு திருமுருகாற்றுப்படையில் பாடி இருக்குது. குண்டமந்துரைதலும் உரியன், அதாண்டு அலைவாய்ச்சாரில் நிலைய பண்பே, ஆவினன்குடியில் மேவினன், அது போல திரு ஏரகம், குண்டுதோரார் நின்றதன் பண்பே. இங்கேலாம் நின்னவன் யாரு? பழமுதிர் சோலை மலைகிழவோன். அப்போ பழமுதிர் சோலைக்கு உரிமை உடையவனாகிய, கிழமைனா உரிமைன்னு அர்த்தம், பழமுதிர் சோலைக்கு உரிமை உடையவனாகிய முருகப்பெருமான் குண்டமந்துரைதலும் உரியன், அலைவாய்ச்சாரிலும் நிலைய பண்பே அப்படின்னு ஒன்று கூட்டிட்டு வரணும். நம்ம பழமுதிர் சோலை அதாவது உடம்போட குணத்துன்னு பேர். பழமுதிர் சோலையில் உரைபவன் என்று சொன்னாலும் அதுவும் அவனுக்கு வரான் ஒரு இடம் அப்படின்னு ஆச்சு அப்படின்னு கொண்டு வரோம். நக்கீரர் அப்படி பாடினார். இவர் அதையே பின்பற்றி கொண்டு என்ன பாடுறாருன்னு கேட்டால், காஞ்சிபுரத்தில் குமரகோட்டத்தில் இருக்கிறவன் தான் இத்தனை இடத்துல இருக்கிறான் அப்படின்னு பாடினார். அப்படி பாடுறது எங்கேருந்து அவருக்கு கிடைக்குது அப்படின்ட்டா, பழமுதிர் சோலை மலைகிழவோன் குண்டமந்தரதலும் உரியன், அலைவாய்ச்சாரிலும் நிலைய பண்பு அப்படின்னு பாடின மாதிரி, ஆவினன்குடி அசைதலும் உரியன், ஏரகத்துறைதலும் உரியன், குண்டுதோராடன் நின்றதன் பண்பு அப்படின்னு கொண்டு வர்றாருல, அந்த மாதிரி இவர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த பாட்டை பாருங்க. அதுக்காக தான் இதை அங்கிருந்து எடுத்திருக்கிறார். இவருக்கு அப்படி ஒரு பழமுதிர் சோலை மலைகிழவன் தான் அங்கே இருக்கிறான்னு நக்கீரை பாடுறாரு. ஏன் நம்ம ஊர் சாமி நம்ம பாடக்கூடாது? காஞ்சிபுரத்தில் குமரகோட்டத்தில் இருக்கிற முருகப்பெருமான் தான் அங்கே எல்லாம் இருக்கிறான் அப்படி பாடலாம்ல. அந்த பாட்டு பாருங்க. மேவரும் கூடல் மேலை வெற்பினில், இதான் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் மதுரை நகரத்துக்கு மேற்கு இருக்கிறதுல கூடத்து கூடவைன்னு பாடியிருக்கிறார். கூடல் மேலை வெற்பினில் அலைவாய் தன்னில் ஆவினன் குடியின் நல் ஏரகன் தன்னில் தணிகையாதி பூலகுள்ள வெற்பில் குண்டுதோராடல் பொற்புற ஏனை வைப்பில். இன்னும் எந்தெந்த ஊருக்கு அந்த ஊரெல்லாம் யார் இருக்கிறது அப்படின்னு கேட்டா, கோவில் கொண்டருளி வைகும் யாரு? குமரகோட்டத்து மேயோன். குமரகோட்டத்து மேயோன் ஒன்று மேவரும் கூடல் மேலை வெற்பினில் இருப்பான், அலைவாய் தண்ணில் இருப்பான், ஆவினன்குடியில் இருப்பான், ஏரகத்தில் இருப்பான், தணிகையாதி பூலகுள்ள வெற்பு தான் குண்டுதோராடல் இருப்பான். அது எங்கெங்க ஊர் இருக்குது, அந்த வைப்புனா ஊர்னு அர்த்தம். எல்லா ஊர்லயும் இருப்பான். எல்லா ஊர்லயும் இருக்கிறவன் யார் அப்படின்னு கேட்டா, அங்க பழமுதிர் சோலை மலைகிழவோன் என்று முடிச்ச மாதிரி இங்கே குமரகோட்டத்து இருக்கிறவன் அங்க இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இதுல நக்கீரர் சொன்னதை விட கொஞ்சம் மாற்றி சொல்றாரு. ஏனை வைப்பு அப்படின்னு போட்டிருக்கிறார். அதை சேர்த்து 6, ஏனை வைப்பு சேர்த்து 6. இந்த 6 இருக்கிறவன் யாருன்னா இவன் அப்படின்னு சொல்ற மாதிரி பாடியிருக்கிறார். இது ஒரு மரபு, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதோட போதுங்க. அதுக்கு மேல இதுல ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்புறம் 110 124 வரையிலும் நைமிசாரண்ய வரலாறு ஒன்று சொல்றாரு. இது சில பேர் நைமிசாரண்ய படலம்னு தனியா வைப்பாங்க. நாட்டு படலத்திலிருந்து ஆற்று படலம் தனியா பிரிச்சவங்க நகரப்படத்திலிருந்து நைமிசாரண்ய படலத்தை ஏன் தனியா பிரிக்காம விட்டாங்கன்னு தெரியல. என்ன பிரிச்சது, பிரிப்பதற்கு தகுதி உடையது நைமிசாரண்ய படலம் அப்படின்னு. இந்த காஞ்சிபுரத்துல பிரம்மா,
கச்சபாளையத்தில் வழிபாடு செய்து கொண்டிருந்தான். கச்சபாளையங்கிறது எல்லாருக்கும் தெரியும், காஞ்சிபுரம் போகிறவங்களாம் அதை பார்க்காம, கச்சபேஸ்வரம் அது பார்க்காம வரமாட்டாங்க. திருமால் வழிபட்ட ஸ்தலம். கச்சபம்னா ஆமைன்னு அர்த்தம். அந்த ஆலயத்தில் பிரம்மாவும் திருமாலுடைய உபதேசப்படி வழிபட்டு கொண்டிருந்தான். அந்த பிரம்மாவை முனிவர்கள்லாம் வந்து நாங்கள் தவம் செய்யணும்னு நினைக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல இடம் சொல்லுங்கள். இதான் எல்லா புராணத்திலையும் இப்படி தான் பாடுவாங்கங்க. கேட்டாங்க. அதுக்கு உடனே அவர் என்ன பண்ண, ஒரு தர்ப்ப புல்லை எடுத்து இப்படி வளைச்சி சக்கரை மாதிரி பண்ணார். சக்கரை பண்ணி உருட்டி விட்டு, இது எங்கே போய் விழுதோ அங்கே போய் தவம் பண்ணுங்க அப்படின்னார். அது முன்னால் போயிட்டே இருந்தது. இந்த முனிவர்கள்லாம் முன்னால் போயிட்டே இருந்தாங்க. அது ஒரு நல்ல அருமையான வனத்தில் போய் விழுந்தது. அந்த வனத்தில் போய் விழுந்த உடனே அவங்க சுற்றி சுற்றி பார்த்தாங்க. ரொம்ப அமைதியாகவும் செழிப்பாகவும் நல்லா இருந்தது. இதுதான் நமக்கு தவம் செய்ய தகுதியான இடம் அப்படின்னு போய் அங்கே தங்கினாங்க. அதனால் அவர் நைமிஷம் அப்படின்னா தர்ப்பைன்னு அர்த்தம். நைமிஷ ஆரண்யம்னா தர்ப்பை காடுன்னு அர்த்தம். அது நைமிஷ வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் அந்த நைமிஷ வனம்னு ஏன் பேர் வந்ததுன்னு கேட்டால், பிரம்மாவால் சக்கரம் போல செய்து உருட்டி விடப்பட்ட தர்ப்பை புல்லினுடைய வளையம் அங்கே வந்து நின்றதுனால அதுக்கு நைமிஷாரண்ய வனம் அப்படின்னு பேரு அப்படின்னு நாம் நினைவுறுத்திக் கொள்ள வேண்டும். அங்கே போய் இவங்க தவம் செய்து கொண்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் சூத முனிவர், இதுவும் தான் எல்லா புராணமும் அப்படி தான் வருங்க. நம்ம பெரிய புராணம் மட்டும்தாங்க அதுக்கு விதிவிலக்கா வேற முறையை பின்பற்றி போயிருக்குது. மீன் எந்த புராணத்தை பார்த்துங்க, நைமிஷாரண்யத்தில் முனிவர்கள் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. சூத முனிவர் வருவார். அவர்கிட்ட நாங்கள் ஒரு கதை கேட்கணும்னு விரும்புகிறோம், நீங்கள் கதை சொல்லுவோம், உங்களுக்கு தான் புராணங்கள்லாம் தெரியுமே, கதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவர் கதை சொல்லுவார். இப்படி தான் போகும். பெரிய புராணத்தில் கொஞ்சம் மாற்றி இருக்கிறார். ஓமன்னி முன்னர் தவம் பண்ணிட்டு இருந்தார். அவர் பெரிய சோதி தோணிச்சு. அவர் எழுந்திருந்து தலைமையில் கை ஊப்பி வணங்கினார். எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடுது, சிவபெருமானத்தவர் நீங்கள் வேற யாரும் வணங்க மாட்டீங்களே, இப்போ எப்படி வணங்குறீங்க அப்படின்னா, உடனே அவர் திருநாவலூர் வர்றாரு. அதை கண்டா நான் வணங்கினேன். திருநாவலூர் எங்கேருந்து வர்றாரு, அங்கே ஏன் போனார் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போ தான் அந்த கதை சொல்ல ஆரம்பிச்சார். அப்போது உபமன்ய முனிவர் தன் கீழே இருக்கின்ற சீடர்களுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாறு சொல்வது போல, இங்கெல்லாம் இப்படி சூத முனிவர் நைமிஷாரண்யம்னு சொல்கிறாரு, அது போல் அவர் கொண்டு போயிருக்கிறார். இதை வச்சுட்டு தான் பெரிய புராணத்தை உபமன்ய பக்த விலாசம்னு பேர் வச்சுட்டாங்க. உபமன்ய பக்த விலாசம்னு வடமொழியில் ஒரு நூல் உண்டு. அந்த நூலை தான் சேக்கிரார் வந்து பெரிய புராணம் பாயிண்டார்னு சொல்லிட்டாங்க. அது இப்போதைக்கு அந்த கொள்கையை யாரும் ஒத்துக்கிறது இல்லைங்க. இதில் இருக்கிறத பாடி வச்சுட்டு இதை பார்த்தா அதை பாடினாங்க, நல்லா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு இப்போ போயிட்டாங்க. ஆமாம், ஆனால் இப்படி ஒரு கதை ஒன்று உண்டு. அதை பார்த்தா சேக்கிரார் பாடினார்னு ஒரு கதை ஒன்று உண்டு. அது உண்மை இல்லாது. அவங்க அப்படி கதை சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், புராணத்தினுடைய தொடக்கத்தை இதை சொல்றது சொல்றேன். அதுக்கு சொல்றது காரணம் என்னன்னா, அந்த ஓமன் சொன்ன மாதிரி அதுக்கு கணக்கு வச்சுட்டு அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உபமன்யு சொன்ன மாதிரியும் கூட அவர் பாடிட்டு போகல. அதுதான் ஒரு விஷயம். அவர் சொன்னார், அதே போல் நாம் பாடுறோம். திருத்தொண்டு தொகையை வச்சுட்டு, திருத்தொண்டு பெரிய புராணமே தொண்டர்களுடைய வழிபாடு தான். எங்கே வந்து தொண்டு ஏற்றல் உறுகின்றேன் அப்படி தான் அவர் பாடி போவார். ஆக திருத்தொண்டர்களுடைய புகழை சொல்லுவதும் அவர்களை வழிபடுகின்ற வழிபாட்டில் ஒரு வகை. அப்படி தான் அது போகும். அது மாதிரி இந்த மற்ற புராணங்களும் நைமிஷாரண்யவனத்து முனிவர்களுக்கு சூத முனிவர் கதை சொன்னார். அந்த மாதிரி தான் இந்த புராணம் போய்கொண்டிருக்கிறது. அதை அங்கே எடுத்துக்கிறார். அவங்க கேட்டபொழுது சூத முனிவர் வந்தார். அவரை வழிபட்டு, நான் இந்த மாதிரி கதை கேட்க விரும்புகிறோம், நீங்கள் கதை சொல்லணும்னு சொன்னாங்க. சரி, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சொல்லாமல் வேற யாருக்கு சொல்கிறது அப்படின்னார். அதில் ஒரு சின்ன விஷயத்தை கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னு கேட்டால், தமிழ் இலக்கண நூலில் பாவனந்தி முனிவர் ஒரு ஆசிரியர் யாருக்கு பாடம் சொல்லலான்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்கிறார். ஆமாம், தன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், ஆசிரியர் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், தன்னுடைய ஆசிரியர் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அரசனுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், நம்ம இடத்துல ரொம்ப பக்தியாக வழிபாடு செய்து பாடம் கேட்கறதுல விருப்பமுடையதாக இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்கலாம், பொருள் கொடுக்குறவங்க சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. அந்த விதியை கொண்டு வந்து, அந்த விதியெல்லாம் உலகியல் நூலுக்கு உண்டானது. அந்த உலகியல் நூலுக்கு உண்டான விதி இது ஞான நூல். ஆகையினால உங்களை போன்றவர்களுக்கு தான் இதை சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கதை கொடுக்குறாரு. எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, உலகியல் நூலினுடைய லட்சணம் இந்த நூலில் வச்சு பார்க்கப்படாது, இதனுடைய நிலை வேறு அப்படிங்கிறத கச்சியப்ப சிவாச்சாரியார் நமக்கு உணர்த்தணும்னு நினைக்கிறார். அதுக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கிறார். இந்த பாட்டு அந்த நன்னூல் சூத்திரத்தை அடிப்படையாக வச்சுட்டு பாடப்பட்டது. பாருங்க, மன்னவன் மதலை, மதலைனா மகன் அர்த்தம், ஆசான் மாமகன், ஆசிரியருடைய மகன், தனது மைந்தன்
பன்னு சொற்கொள்வோன், இவன் சொன்னா அப்படியே வாங்கிக்கிறவன். பன்னு சொற்கொள்வோன், ஈவோன் பொருள் கொடுக்கிறவன், வழிபடு பண்பின் மிக்கோன் இவங்களுக்கு, என்னும் இங்கு இவருக்கு ஈவது ஏனை நூல். ஏனை நூல்னா என்ன அர்த்தம்? அது உலகிய நூல், இது தத்துவ ஞான நூல். இது அந்த கணக்கில் அடங்காது. உங்களை போல யார் புண்ணியமுடையவர்களாக இருந்து கேட்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லத்தக்கது. அதனால நீங்க கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த புராணத்தை சொல்ல தொடங்குகிறார். செந்நெறி ஒழுகுவோர்க்கே செப்புவன் புராணம் முற்றும். இந்த புராணத்தை செந்நெறி ஒழுகுவர், என் மகனா, ஆசிரியன் மகனா, அரசன் மகனா, பொருள் கொடுப்பானா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. யார் செந்நெறி ஒழுக விரும்புகிறார்களோ, செந்நெறி என்பதுக்கு சிவநெறின்னு பேருங்க. அங்க செம்மை என்பது மலம் இன்மையை குறிக்கிறது. ஆகையினால சிவநெறியிலே ஒழுகுபவர்களுக்கு இந்த புராணம் சொல்லத்தக்கது. இதுக்கு பணம் கொடுக்கிறவன், கேட்டா வாங்கிக்கிறவன், அது சொன்னா வாங்கிக்கிறவன், இந்த மாதிரி கணக்கெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு தகுதி தான், செந்நெறி ஒழுக விருப்பம் உள்ளவர்கள் யாரோ அவர்களுக்கு இதை நாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உலகியல் நூலுக்கும் இந்த நூலுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு காட்டி இதை யாருக்கு சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுக்கிறார். செந்நெறி ஒழுக விரும்புபவர்கள் யாரோ அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிற கருத்து. இந்த அளவில் நகரப்படலத்தை முடித்துக் கொள்ளலாம். அடுத்தபடியா